நண்பர்களே, இன்னைக்கு இபிஎஃப்ல நம்ம டீடைல்ஸ் எல்லாம் எப்படி கரெக்ஷன் பண்றதுன்னு பார்க்க போறோம். இபிஎஃப்ல கரெக்ஷன் பண்றதுக்கு 3 விதம் இருக்கு. ஒன்னு, அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி அதை ஃபில்அப் பண்ணி இபிஎஃப் ஆபீஸ்ல கொடுத்து கரெக்ஷன் பண்ணணும். இந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி ஆபீஸ்ல கொடுத்து கரெக்ஷன் பண்ணலாம். ஆன்லைன்ல பண்ற முறையை இப்ப பார்க்கலாம். கூகுள் சர்ச்சில் epfindia.com சர்ச் கொடுத்தோம்னா இபிஎஃபோட வெப்சைட் ஓப்பன் ஆகும். அவர் சர்வீஸ்ன்ற டேப்ல ஃபார் எம்ப்ளாயிஸ்ன்ற மெனுவை கிளிக் பண்ணி கீழே ஸ்க்ரால் பண்ணோம்னா இன்ஆப்ரேட்டிவ் அக்கௌண்ட் ஹெல்ப் டெஸ்க்னு ஒரு ஆப்ஷன் இருக்கிறத பார்க்குறீங்க. அதை கிளிக் பண்ணால் ஒரு வெப்சைட் ஓப்பன் ஆகும். அதை ஸ்க்ரால் பண்ணி டவுன் பண்ணோம்னா இங்கே யூசர் மேனுவல், ஃபர்ஸ்ட் டைம் யூசர், எக்ஸிட்டிங் யூசர்னு 3 ஆப்ஷன் இருக்கிறத பார்க்குறீங்க. யூசர் மேனுவலை பார்த்து எப்படி பண்ணணும் தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் யூசர்னா இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கலாம். எக்ஸிட்டிங் யூசர்னா இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி நம்மளுடைய ரிஜிஸ்டர்டு மெம்பர் ஐடியோ அல்லது இபிஎஃப் ஐடியோ யூஸ் பண்ணி லாகின் பண்ணி இங்க போய் நம்ம கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் யூசரா இருந்தா இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி இங்க நமக்கு என்ன கரெக்ஷன் பண்ணணுமோ அதை முதல்ல டைப் பண்ணிக்கலாம். நான் என்னுடைய நேம் கரெக்ஷன் பண்ணணும்னு எழுதிக்கிறேன். உங்க இபிஎஃப் கார்டுல என்ன தவறான நேம் இருக்கோ அந்த நேமையும் சரியா நீங்க கரெக்ட் பண்ணணும்னு நினைக்கிற அந்த நேமையும் இங்க மென்ஷன் பண்ணிக்கலாம். நமக்கு என்ன கரெக்ஷன் வேணுமோ அதை கொடுத்து நெக்ஸ்ட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணோம்னா நம்ம டைப் பண்ண மெசேஜ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வந்துடும். அதற்கு பிறகு நம்மளுடைய எஸ்டாப்ளிஷ்மெண்ட் கோட், பிஎஃப் அக்கௌண்ட் நம்பர், எஸ்டாப்ளிஷ்மெண்ட் நேம், எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அட்ரஸ், ஸ்டேட், டிஸ்ட்ரிக்ட், சிட்டி, பின்கோட் இதெல்லாம் கொடுத்து நெக்ஸ்ட் கொடுக்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு தெரியலனாலும் நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். நம்ம ஆப்ஷன் எல்லாம் ஃபில்அப் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்தோம்னா இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகும். அப்படியே நெக்ஸ்ட் கொடுத்ததுனால எல்லாமே பிளாங்கா இருக்கு. இந்த இடத்துல கண்டிப்பா நம்ம பத்திய டீடைல்ஸ் எல்லாம் கொடுக்கணும். முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, ஆதார்ல இருக்கிற மொபைல் நம்பரும் பிஎஃப்ல இருக்கிற மொபைல் நம்பரும் ஒரே நம்பரா இருந்ததுன்னா ரொம்ப ஈஸியா வேலை முடியும். டீடைல்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துட்டு முக்கியமா இந்த 4 ஆப்ஷனும் கண்டிப்பா கொடுக்கணும். ஆதார் நம்பர், பேன் நம்பர், பேங்க் அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி கோடு கொடுத்துட்டு ஜெனரேட் பின்னு கொடுத்தோம்னா ஒன் டைம் பாஸ்வேர்டு நம்மளுடைய மொபைல் நம்பருக்கு வரும். அந்த ஒன் டைம் பாஸ்வேர்டை வெரிஃபை பண்ணோம்னா அதுக்கப்புறம் ஒரு அக்னாலஜ்மெண்ட் வரும். ஓகே ஃப்ரெண்ட், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.